செய்ய போகிறேன் என்று நினைத்து தீர்க்கமான முடிவினை எடுத்து, இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அன்னை கன்னிமரியால் கடவுளினுடைய பாதத்திலே தன்னையே முழுமையாக சரணாகதியாக்குகிறார். இப்படி தன்னையே முழுமையாக கடவுளினுடைய பாதத்திலே சரணாகதி ஆக்கியதால் கடவுள் சாதாரண நிலையில் இருந்த மரியாவை இந்த உலகத்தின் தாயாக, கடவுளின் தாயாக, அகில உலகத்தினுடைய தாயாக, மீட்பரின் தாயாக உயர்த்தி இருக்கிறார் என்றால், அன்புக்குரியவர்களே, நமக்கு இந்த அன்னை கன்னிமரியாள் வழியாக சொல்லக்கூடிய செய்தியும் இதுதான். நீங்களும் உங்களை முழுவதுமாக கடவுளுக்கு ஒப்புக் கொடுங்கள். கடவுளினுடைய விருப்பம் எதுவோ அந்த விருப்பத்தை செய்யக்கூடியவர்களாக இருங்கள். கடவுளினுடைய திட்டம் என்ன என்பதனை அறிந்து கொண்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக உங்களையே முழுமையாக அர்ப்பணியுங்கள். அப்படி அர்ப்பண உணர்வோடு நீங்கள் வாழுகின்ற பொழுது, கடவுளினுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக உங்களையே முழுமையாக நீங்கள் அர்ப்பணிக்கின்ற பொழுது கடவுள் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார் என்கின்ற செய்தி சொல்லப்படுகிறது. எவ்வாறு தாவீதை ஆண்டவர் உயர்த்தினாரோ, எவ்வாறு சாலமோனை ஆண்டவர் உயர்த்தினாரோ, எவ்வாறு அன்னை கன்னிமரியாளை ஒரு மிகுந்த உன்னதமான நிலைக்கு உயர்த்தினாரோ, அதே போல அன்புக்குரியவர்களே, நாம் அனைவருமே சரியானதை தேர்வு செய்து கொண்டோம் என்றால், நம்முடைய வாழ்விலே கடவுளினுடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டோம் என்றால், கடவுளினுடைய